அரச மலேசிய கடற்படையின் பயிற்சி அதிகாரி சூசை மாணிக்கம் மரணம் தொடர்பாக மரண விசாரணை அதிகாரியின் வெளிப்படையான தீர்ப்பை இங்குள்ள உயர் நீதிமன்றம் ரத்து செய்து கொலை என்று தீர்ப்பளித்துள்ளது. அவரது மரணத்திற்கு லெப்டோஸ்பைரோசிஸினால் ஏற்பட்ட நுரையீரல் வீக்கமே காரணம் என்று கூறப்பட்டாலும் கேடட் பயிற்சிக்கு பொறுப்பான அரசு மலேசிய கடற்படை அதிகாரிகள் உடனடியாக சூசை மாணிக்கத்தை மருத்துவ சிகிச்சை பெற அனுமதிக்காததே அவருக்கு அகால மரணம் ஏற்பட காரணம் என ஈப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அப்துல் வஹாப் இன்று தீர்ப்பளித்தார். விசாரணைக்கு முந்தைய அனைத்து ஆதாரங்களையும் பரிசீலித்து பிரேத பரிசோதனையாளரின் முடிவை ஒதுக்கி வைத்துவிட்டு சூசை மாணிக்கத்தின் மரணம் ஒரு கொலை என நீதிமன்றம் மாற்றுகிறது. தலைமை நீதிபதியின் நடைமுறை வழிகாட்டுதல் எண் 2 மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 337 படி மரணத்திற்கு காரணமான குற்றவாளி யார் என்பதை தீர்மானிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைவதாக நீதிபதி வஹாப் கூறினார். கடந்த 2018ஆம் ஆண்டு சூசை மாணிக்கம் இறந்ததற்கு நுரையீரல் வீக்கமே காரணம் என்று பிரேத பரிசோதனை அதிகாரி ஐனோல் ஷாரின் முகமது வெளிப்படுத்தியதை தொடர்ந்து மரண விசாரணை நீதிமன்றமாக அமர்ந்த செஷன்ஸ் நீதிமன்றம் வெளிப்படையான தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து சூசை மாணிக்கத்தின் தந்தையான 71 வயது ஜோசப் மற்றும் அவரது சகோதரர் சார்ல்ஸ் ஜோசப் ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர்.